Hello friends, welcome to my channel. இந்த ஒரு வீடியோவில் 12th மேக்ஸ் மிட் டேர்ம் உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்கலாமா? ஸோ சூப்பராக படிக்கிறோம், நல்லா மார்க் வாங்குகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்கு, 5 மார்க்கு, நீங்கள் இதை படித்தாலே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு பயமே தேவையில்லை. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே போதும், நல்லாவே மார்க் வாங்கிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு எதெல்லாம் மார்க் பண்ணிக்கணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 12th புள்ளிங்கோ சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு சூப்பராக மார்க் வாங்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்கும் 3 மார்க்கும் நான் சாப்டர் வைஸாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் சூப்பராகவே உங்களுக்கு தெரியும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 1.2லேருந்து 1.12 வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி பார்த்தணும், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் எக்ஸசைஸ் 1.2ல் 1 2 3ல் அந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்ப எக்ஸாம்பிள் 1.13 1.14 1.17 இந்த மாதிரி அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல் தாங்க இருக்கிறதுலே பெரிய சாப்டரு. ஸோ அதில் பாருங்கள், இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணாலே போதும், நல்லாவே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.2 எக்ஸசைஸ் 2.3 பாருங்கள், ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட்டு, அது மட்டும் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷினும் தேர்டு கொஷினும், அதுக்கப்புறம் 3 4 5 இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.5ல் பாருங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ 1 to 10 வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சிட்டாலே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.11 to 2.17 வரைக்கும் இருக்கிற சம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.6ல் பார்த்தோன்னா 1 3 4 5லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸாம்பிள் 2.27 25 26 24லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.28 29 30 32 இதை கவர் பண்ணிட்டா நமக்கு சாப்டர் 2 முடிஞ்சிடுது. சாப்டர் 3ல் பாருங்கள் எக்ஸசைஸ் 3.1ல் 1 to 7 9 11, அப்புறம் எக்ஸாம்பிள் 3.1லேருந்து 3.5 3.7 வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.2 ஃபுல்லாக நம்ம எக்ஸாம்பிளோட கவர் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்ம படிச்சலாம். ஏன்னா சாப்டர் 3 ரொம்பவே சின்ன ஒரு யூனிட் அப்படின்றதுனால நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ சாப்டர் 4 பாருங்கள், எக்ஸசைஸ் 4.1ல் 3 4 5 6 7 எக்ஸாம்பிள் 4.1 to 7 வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்கள் 4.13லேருந்து 4.15 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.8 to 4.9 எக்ஸசைஸ் 4.4ல் 1.2 மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சாப்டர் 1ல் 5 மார்க். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா 5 மார்க், அப்படியே பட்டு நம்ம மார்க் வாங்கிக்கலாம். சாப்டர் 1ல் பாருங்கள் எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம்மும் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியில் 4th சம்மும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிடிஎஃப்பை நல்லா நிறுத்தி நிதானமாக நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கினீங்கன்னா சூப்பராக நீங்கள் படிச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.29 30 32 34 அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.6ல் பாருங்கள் 2 3 அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்கள் 1.31 46 இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. சாப்டர் 2 பார்த்தலாமா? ஸோ எக்ஸசைஸ் 2.4ல் 7th சம். ஸோ இந்த ஒரு சம்மை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க், எக்ஸசைஸ் 2.5ல் 7, எக்ஸாம்பிள் 2.14 இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறதுனா சூப்பராக ஒரு சம்மாக நம்ம புரிஞ்சு போட்டோன்னாவே போதும். நான் இந்த ஒரு வீடியோவில் சொன்ன இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே கண்டிப்பாக 8 above வாங்கிடலாம், சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிடலாம். இதை நீங்கள் மிட் டேர்முக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. நீங்கள் பப்ளிக் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவே ஃபாலோ பண்ணி இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். சாப்டர் 3ல் பாருங்கள், ஸோ எக்ஸசைஸ் 3.1ல் 9 10 6 எக்ஸசைஸ் 3.3ல் 5th 1 எக்ஸாம்பிள் 3.6லேருந்து 3.15 ஸோ அதுலேருந்து பார்க்கலாம், இல்லைனா இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க சூப்பராக. அப்புறம் எக்ஸாம்பிள் நம்ம 3.28 ஒன்று இருக்குது பாருங்கள், அது மட்டும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. 3.4 ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிளோடு நம்ம படிச்சிட்டோன்னா சாப்டர் 3 ஓவர். ஸோ சூப்பராக நம்ம படிச்சிடலாமா? சாப்டர் 4 பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் 4.1ல் 6th சம்மும் 7th சம்மும், எக்ஸசைஸ் 4.2ல் 8th சம், எக்ஸசைஸ் 4.3ல் 4th செகண்ட் சம்மும் 3rd சம்மும், அப்புறம் எக்ஸாம்பிள் 4 10 11 எக்ஸசைஸ் 4.4ல் செகண்ட் சப்ளிமெண்ட்ரியில் 2 and 3
அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸர்சைஸ் 4.5ல வந்து 5த் சம், 6த், 7த், 8த், 9த், 10th சம் வரையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த சாப்டர் வைஸ் நீங்க கவர் பண்ணிட்டாலே போதும். சூப்பரா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிறலாம். நான் சொன்ன இந்த சம்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா 80 அபோவ் வாங்கிரலாம்னு சொன்னேன்ல. இது வந்து மிட் டெர்ம்க்கு மட்டும் கிடையாது. பப்ளிக் வரைக்கும் நீங்க வச்சு நிதானமா வந்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து மெட்டீரியல் வேணும், இல்லன்னா வந்து சம்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ்லாம் வந்து ஈஸியா போடுற அந்த மெத்தட்லாம் வந்து சொல்லுங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல நாங்க வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரா படிங்க. நல்லா வந்து மேத்ஸ் போட்டு நம்ம வந்து கண்டிப்பா வந்து 80 அபோவ் இல்ல 90 கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.